ஆடி மாத அமாவாசையின் சிறப்புகள் பற்றி விளக்குகிறார் புதுச்சேரி வாசுதேவன் ஐயர். அரஹர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா. அன்பார்ந்த அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம். அதாவது இன்றைய தினம் பார்த்தீர்களேயானால் ஆடி அமாவாசை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு உன்னதமான நாளாக இது கருதப்படுகிறது. ஆடி அமாவாசை அப்படின்னா தேவர்கள், பித்ருக்கள், முனிவர்கள், தெய்வங்கள், என்ன பிற முக்கியமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் அனைத்துமே இன்றைய தினம் ஆடி மாதத்தில் இந்த அமாவாசையிலே மேல் உலகிலிருந்து கீழ் உலகுக்கு வருவதாக ஐதீகம். பித்ருக்கள், முக்கியமாக பித்ருக்கள் இந்த ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி வரையில இரவு காலமாக இந்த நிகழ்ச்சியை தெரிந்து கொண்டு இரவிலே இங்கு தங்குகிறார்கள் என்பது ஐதீகம். அதே போல தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி இதுவரையில பகல் பொழுதாக மேல் உலகத்திலே கடக்கிறார்கள் என்பதும் ஐதீகமாக இருக்கிறது. முக்கியமாக தட்சிணாயன புண்ணிய காலம் என்று சொல்லக்கூடிய ஆடி மாதத்தின் முதல் நாளிலே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி சூரியன் தனது ரதத்தை திருப்பி வேகமாக தெற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஐதீகம். அதே போல உத்தராயண காலமாகிய தை மாதம் முதல் ஆடி மாதம் வரையில தெற்கிலிருந்து வடக்கிலே ரதத்தை திருப்பி வேகமாக செலுத்துவார் என்பதும் ஐதீகம். ஆக இந்த முக்கியமான நன்னாளிலே அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது பித்ருக்கரன் என்று சொல்லக்கூடிய பித்ருக்களுக்கு பூஜை செய்வது மிக மிக சாத்தியக்கூறான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. அமாவாசை நன்னாளிலே நாள் என்று சொல்லக்கூடிய நாளுக்கு அதிபதி சந்திரன், கோள் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்துக்கு அதிபதி சூரியன். அப்ப அந்த நாளும் கோளும் சேர்ந்து அமாவாசை அன்று சிறப்பு பெறுவது மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அனைவரும் நீர்நிலைகளிலோ அல்லது வீட்டில் இருந்தபடியோ 11 மணியிலிருந்து 1 மணி 2 மணி வரையிலும் இந்த பித்ருக்கடன் தீர்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக கருதப்படுகிறது. அதே போல சுவாமிகள் எல்லாம் தீர்த்தவாரி என்று சொல்லக்கூடிய கடற்கரையிலே தீர்த்தவாரி வைபவத்தையும் நடத்துகிறார்கள். அப்போ சுவாமி இறங்கி கடற்கரையில குளிக்கணும். அமாவாசை பௌர்ணமியில மட்டும்தான் கடற்கரையில குளிக்கணுங்கிறது விதி, மற்ற நாள்ல குளிக்க கூடாது அப்படிங்கிறது விதி இருக்கு. ஆகினால அன்பர்கள் அனைவரும் நீர்நிலைகள், கடந்து செல்லுகிற குளம், குட்டைகள், ஏரிகள் இந்த மாதிரி இடங்கள்ல அமாவாசை தர்ப்பணம் செய்து சுவாமியை வேண்டியபடி தர்ப்பணம் செய்து அவரவர்களுக்குரிய விஷயத்தை பெற்று வாழ்விலே அனைத்து இன்பங்களையும் பெறுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். அரஹர நம பார்வதி பதையே. புதுச்சேரியிலிருந்து வாசுதேவன்.